ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த எஜுகேஷனல் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி நம்ம சூஸ் பண்ணணும், எதில் நம்ம எந்த மாதிரி ஒரு ப்ரைஸை சூஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னென்னா, தயவு செஞ்சு ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாப் லாஸ் போடாமல் நீங்கள் ட்ரேடிங் பண்ணிங்க அப்படின்னா கஷ்டம். ஏன்னா ஒரு சில லாஸ்ட்டில் ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலான்னு சொல்லி என்ன பண்ணால் மல்டி குவான்டிட்டி ஆட் பண்ணுவாங்க. அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன், லாஸ்ட்டில் ஆவரேஜ் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆப்ஷன் ஸ்ட்ரைக் பற்றி பேசுனாலும் ஜஸ்ட் அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்றேன். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் தயவு செஞ்சு ட்ரேட் போடாதீங்க. அதே மாதிரி டார்கெட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ₹1 நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் ரொம்ப பேஸ் ₹1,000 வேணும். ஏன்னா டேக்ஸஸ் ப்ரோக்கரேஜில் இல்லாமல் உங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ ₹1,000 இருந்தால் தான் நீங்கள் அந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கான பயனே வருமே தவிர, ஏதோ க்ரீன் கலர் அமௌண்ட் வருது, ஒரு ₹2,000 ப்ராஃபிட் வந்துச்சு, ₹5,000 ப்ராஃபிட் வந்துச்சு, ப்ராஃபிட் எவ்வளோன்றதை பார்க்காதீங்க, எவ்வளோ ரிஸ்க்குன்றதை பாருங்கள். நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, ஒரு 4 காசு சம்பாதிக்கணும் வந்திருக்கீங்கன்னா, அப்போது அந்த 4 காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா எவ்வளோ ரிஸ்கில் வைக்கிறீங்க. 1 பைசா ரிஸ்கில் வச்சிங்கன்னா 2 பைசா ப்ராஃபிட் எதிர்பார்க்கணும். அப்போ தான் உங்களுடைய கேபிட்டல் கூடுமே தவிர, ஏதோ தோராயமாக ஒரு $2,000 ப்ராஃபிட் வந்துச்சு, $3,000 ப்ராஃபிட் வந்துச்சுன்னு வைங்க. ₹3,000 ப்ராஃபிட் வந்துச்சு எக்ஸாம்பிள் வச்சிங்கன்னா, நீங்கள் ரிஸ்க் எவ்வளோ வச்சுருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு $5,000 ஸ்டாப் லாஸ் ரிஸ்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் $3,000 ப்ராஃபிட் போதுமா உங்களுக்கு. ஆனால் அந்த க்ரீன் கலர் அமௌண்ட் என்னன்னா உங்கள் கண்ணை மறைக்கும். ஓகே, $3,000 வந்தது போதும், சாமி வந்ததும் போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வரும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நீங்கள் கேம்லிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட், சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக் போகலாம். சார், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க, என்ன சார் அது? இப்போது ஜென்ரலாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், இப்போ ஒரு 23,000 நிஃப்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் கால் ஆப்ஷன் சூஸ் பண்ண சொல்லும். நான் 23,100 போதுன்னு நான் ப்ரெடிக்ஷன் பண்ணுறேன் சார், நான் ஒரு 100 பாயிண்ட் மேலே போகுதுன்னு, அதனால் நான் கால் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் நினச்சிங்க எல்லோரும் நினச்சிக்கிறேன்னா 23,100 காலை எடுக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி இல்லை 23,200 கால் எடுக்கலாம், அது ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். ஆனால் மார்க்கெட் ப்ரெசென்ட் ரேட்னா இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ்னு வச்சுக்கலாம். இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் 23,000. உங்களுடைய கணிப்பு 23,100 சி சூஸ் பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ இதனுடைய ப்ரைஸ் ஒரு ₹50 இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போது 23,200 சி அப்படின்றப்போ இதனுடைய ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? இது ஒரு ₹30 இருக்கும். அப்போது நீங்கள் என்ன மாதிரி ஜென்ரலாக புதுசாக மார்க்கெட்டுக்கு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ண வரவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் இது மேலே தான் போகும். ₹30 கம்மியாக இருக்குது அது. இப்போ இதை காசு கொடுத்து வாங்கினா இது ஒரு ₹5,000 கொடுத்தா இது கிடச்சிது. ஆனால் இது என்ன இது கொஞ்சம் வேலை அதிகமாக கொடுத்து வாங்கணும். இப்போ இது ₹10,000 போகுது அப்படின்னா ஏன் ₹10,000 ஏன் அன்னெசரியாக கொடுக்கணும்? அதே மாதிரி இந்த மணின்னு சொல்லுவோம். அதாவது மார்க்கெட் இப்போ ஓடிட்டுருக்கு 23,000. அப்போது இந்த 22,900 சி இது இந்த மணின்னு சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு கொஞ்சம் கீழே இருக்க ப்ரைஸ் 22,900. இந்த சி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதனுடைய இப்போ நீங்கள் வாங்கினீங்க ₹100 இருக்குதுன்னு வச்சுங்களேன். இது ₹100 15,000 கொடுத்து வாங்கணுமே, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். இப்போ இந்த ஹை அமௌண்ட்டு கொடுத்து வாங்கணுமே அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பீங்க. அப்போது இங்கே மார்க்கெட் யாருக்கு நஷ்டத்தை அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ₹30 கொடுத்து வாங்குறாங்க இல்லைங்களா, இவங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. 20% தான் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்லேயே வின்னிங்கான சான்சஸ் 25%-30% தான் ஆப்ஷன் பையர்ஸ் வின் பண்ணுறது. அதை பற்றி இந்த வீடியோ தான் தெளிவாக பார்ப்போம். நம்ம எப்படி மூவ் ஆகுது, ஏன் அப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஆப்ஷன் பையர்ஸ் ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ண வேண்டியது இந்த ஆப்ஷன்ஸ் பையர்ஸ். ரைட், ஓகேங்களா? சரி, இந்த அவுட் ஆஃப் த மணி சொல்லுவோம் இல்லையா, இந்த ₹30 இருக்குதுல்ல, இது நம்ம ஓடிஎம் சொல்லுவோம். ஓடிஎம், அவுட் ஆஃப் த மணி, ரொம்ப தூரம் இருக்குது. நீங்கள் நினைக்கலாம், சார் 23,000 ஒரு 50 பாயிண்ட் மேலே ஏறிச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் தானே. 23,050 வந்துச்சுன்னா நான் அசம்ஷன் பண்ணுறேன் 23,050 போயிடுச்சு, 23,100 என்னுடைய அசம்ஷன். ஆனால் 50 பாயிண்ட் மேலே போயிடுச்சு, எனக்கு இந்த 50 பாயிண்ட்டுக்கான ப்ராஃபிட் வரணும் இல்லையா? இந்த ரெண்டுத்துலேயுமே 23,100லேயும் வரணும், 23,200லேயும் வரலையா சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீமியம் தொகை இந்த 23,000க்கு மேலே இருந்தால் யார் இருந்தால் 23,000 சி எடுத்துருப்பாங்க பாருங்கள். 23,000 சி அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ₹50 அவங்களுக்கு சேரும். ஆனால் நீங்கள் 23,100க்கு மேலே வந்தால் தான் உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் உங்களுக்கு கை சேரும் தவிர, அதுக்கு முன்னாடி இந்த 50 பாயிண்டில் சொப்பம் வரும். அதாவது நான் சொல்கிறதுனா ஏறும்னு சொல்ல வரல, ஆனால் ஸ்பீடு கம்மியாக இருக்கும். இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இதில் டெலீட் பண்ணிடுங்க. நீங்கள் ப்ரீமியம் ₹100 கொடுத்து ப்ரீமியம் வாங்குறீங்க, அதனுடைய ஸ்பீடு எப்படி இருக்கும்?
நீங்கள் 50 ரூபா கொடுத்து ப்ரீமியம் வாங்குறீங்க, ஒரு 30 ரூபா கொடுத்து ப்ரீமியம் வாங்குறீங்க, 20 ரூபா கொடுத்து ப்ரீமியம் வாங்குறீங்க. இதோட ஸ்பீட் எப்படின்னா ஸ்லோவாக போகும். இது வந்து ரொம்ப ஸ்லோவாக மேலே ஏறும். இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக, இது வந்து கொஞ்சம் இன்னும் அதோட கொஞ்சம் பரவாயில்ல. இது 100 ரூபா ப்ரீமியம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் டைம் ஆகும். அதுதான் இந்த மணி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ண ப்ரைஸ் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணுற ஒரு மூமெண்டம், அந்த நீங்கள் பாயிண்ட் ஒரு பிரேக் அவுட் லேட்டட் இருக்கீங்க, இந்த மூமெண்டம் என்னால் கேட்ச் பண்ண முடியும் சார், நிறைய டைம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டேன், இந்த மூமெண்டம் என்னால் கேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் கணிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மணியை சூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ப்ரீமியம் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் அதை சூஸ் பண்ணி அதில் ட்ராவல் பண்ணலாமே தவிர இந்த அவுட் ஆஃப் த மணி, அதான் நீங்கள் ஓடிட்டு இருக்க மார்க்கெட், இது ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். இது புட் ஆப்ஷனுக்கும் தகும் இதே மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புட் ஆப்ஷன் எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 23,000 மார்க்கெட் ஓடிட்டு இருக்குது. உங்களுடைய ப்ரெடிக்ஷன் வந்து என்ன, 22,900 வந்து நீங்கள் நினைக்க ஒரு 100 பாயிண்ட் கம்மியாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பி எது சூஸ் பண்ணோம், நிறைய சொல்லலாம் சார் 23,900 பி தான் சார் சூஸ் பண்ணோம் நாங்கள் அப்படின்வாங்க. இல்லை, அப்போ பி என்ன பண்ணணும், இதனுடைய இந்த மணியில் சூஸ் பண்ணணும். அதாவது 23,100 பி இருக்கு இல்லையா, இதை சூஸ் பண்ணோம். இதனுடைய ப்ரீமியம் வந்து விலை அதிகமாக தான் இருக்கும். இப்போ 100 ரூபா அது இருக்கும். இதனுடைய பி ஒரு 30 ரூபா இருக்கும். இப்போ அடுத்த மணியோட ப்ரைஸ், அதாவது இப்போ மார்க்கெட் ப்ரெசென்ட் போட்டிருக்கல, இதனுடைய பி என்ன இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா இருக்கும் வச்சுக்கலாம். ஸோ எது ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக இருக்குதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி அதில் ட்ராவல் பண்ணணும். உங்களுடைய ப்ரெடிக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதில் ட்ராவல் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுற சின்ன பேசிக்கான விஷயம். இப்போ நான் சொல்லி கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம். அதாவது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு பேசிக் இது. ஆனால் புதுசாக வந்து பண்ணுறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் தெரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு. நீங்கள் எத்தனை பேர் புதுசாக பார்க்குறீங்கிறத வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட்டில் ஆவரேஜ் ஏன் பண்ணக்கூடாது, அந்த லாஸ்ட்டில் ஆவரேஜ் ரிகவர் பண்ண முடியுமா ப்ராஃபிட் அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.